தமிழகத்தில் புதிய ரேஷன் அட்டை வழங்க மேலும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இனிமேல் ஆண்டுக்கு 2 முறை மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என புதிய கட்டுப்பாடுகள் வந்துள்ள நிலையில் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் 2.26 கோடி ரேஷன் அட்டைதாரர்கள் உள்ளனர். பொது விநியோக திட்டம் மற்றும் நலத்திட்டங்களை பெற ரேஷன் அட்டை முக்கியமானதாக கருதப்படுகிறது. உணவுப் பொருள் வழங்கும் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் கீழ் வழங்கப்படும் இதன் மூலமாக மக்களிடம் மகளிர் உரிமை தொகை திட்டம் போன்ற நலத்திட்டங்களை பெற முடிகிறது. அரசு திட்டங்களை செயல்படுத்தவும் குடும்பங்களின் விவரங்களை சரிபார்க்கவும் ரேஷன் கார்டு முக்கியமானதாகும். இந்த அட்டை வீட்டில் இருந்தபடியே விண்ணப்பிக்கவும் திருத்தங்கள் செய்யவும் அரசு அனுமதி அளித்திருந்தது. இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்காக புதிய கார்டு கேட்டு பலரும் விண்ணப்பித்து வரும் நிலையில் ரேஷன் கார்டில் உறுப்பினர்கள் நீக்கம் உள்ளிட்ட மாற்றங்களை ஆண்டுக்கு 2 முறை மட்டுமே விண்ணப்பிக்கலாம். அதாவது ஜனவரி மற்றும் ஜூன் உள் ஒரு முறையும் ஜூலை முதல் டிசம்பர் வரை ஒரு முறை மட்டுமே மாற்றம் செய்யப்படும். இது ரேஷன் கார்டு அட்டைதாரர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு எதிர்ப்பும் கிளம்பியுள்ளது.